அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் மிக பரீட்சையப்பட்டது. அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அந்த தரிசனம் என்னன்றது முடிவுல தான் உங்களுக்கு விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அந்த தரிசனம் நிறைவேற நீ காத்திரு. மாத்திரமல்ல, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை என்று மிக தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் ஆபகுக் மூலமாக சொல்கின்றார். உங்கள் வாழ்க்கையில கூட நீங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஒரு தரிசனம் நம்ப முடியாத அளவிற்கு அது பிரம்மாண்டமாக இருக்கலாம். அது ஒருவேளை சொல்லப்பட்ட நாளிலிருந்து அது நிறைவேறுவதற்கு வெகுகாலம் எடுத்துக்கொண்டது போல உங்கள் வாழ்க்கையில் தோன்றலாம். ஆனால் தாமதங்கள் எல்லாம் மறுப்புகள் அல்ல. டிலே இஸ் நாட் அ டினையல். பெரும்பாலான நேரங்களில் தாமதமாய் வருகின்றது மிக பெரிய ஆசீர்வாதமாக அமைந்துவிடும். துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே அது ஆசீர்வாதம் பெறாது. சில விஷயங்கள் உடனே நடக்கும். ஆனால் அதனால பெரிய நன்மைகள் நமக்கு விளைந்து விடாது. கொஞ்சம் தண்டல் காட்டு அடிக்கும், அதுக்கப்புறம் மிகப்பெரிய இழப்பு தான் வாழ்க்கையில வந்துவிடும். ஆனால் ஆரம்பத்துல புயலடிப்பது போல தோன்றினாலும் சில நேரங்களில கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்கின்றார். கர்த்தருடைய தரிசனத்திற்காக நீங்கள் காத்திருங்கள், நம்பிக்கையோட காத்திருங்கள். நிச்சயமாக முடிவு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதவசனம் சொல்லுகிறது அல்லவா? அன்பு பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்கும் நிறைவேறுவதற்கும் இடையில மிகப்பெரிய நீண்ட இடைவெளி இருந்தது. தாவீதை சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் அபிஷேகம் பண்ண பிறகு அரியணையிலே அமர வைப்பதற்கு முன்பதாக பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. 40 வருஷங்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டு மோசையை பயிற்றுவித்து அதற்கு பிறகு அவனை ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்துகின்றார். உங்கள் வாழ்க்கையில கூட தாமதங்கள் எல்லாம் மறுப்புகள் அல்ல. கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள், நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்றெல்லாம் சொன்னாரே. ஆனால் அந்த தேவன் நேற்று இன்றும் என்றும் மாறாதது. அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில குறித்த காலத்திற்காக சில காரியங்கள் வைத்திருக்கிறார். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சீக்கிரமா இவைகளை சம்பவிக்க பண்ணுவார் என்பதை இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன்.